வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்பிஸ் வேர்ல்டு. இன்றைக்கி நாம் குயிக்காக ஈஸியாக செய்யக்கூடிய மேங்கோ புட்டிங் பற்றி பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிற மாம்பழம் நம்ம தோட்டத்திலே பொறிச்சு பழுக்க வச்ச மல்கோவா மாம்பழம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: 2 பழுத்த மாம்பழம், 3 டேபிள் ஸ்பூன் சுகர், 1 பிஞ்ச் சால்ட், 250 ml பால், 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், அரை லெமன். மாம்பழத்தை பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். தோலை ரிமூவ் பண்ணிட்டு உள்ளே இருக்க ஃப்ளஷ் வச்சு தான் நம்ம புட்டிங் செய்ய போகிறோம். நம்ம எடுத்து வச்சுருக்க மேங்கோ ஃப்ளஷ்ஷு, 3 டேபிள் ஸ்பூன் சுகர், 1 பிஞ்ச் சால்ட்டு, இந்த 3ஐயும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் 3 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களோட மாம்பழத்தோட ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி எச்சு கம்மி பண்ணிக்கணும். ஃபைனாக அரைச்சதுக்கப்புறம் 150 ml பாலும் கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். அரைச்சி வச்சதை ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது 100 ml பாலில் 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரோட கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது சாஸ் பேன் எடுத்துக்கோங்க. அதில் மேங்கோ புட்டிங்காக அரைச்சி வச்சுருக்க மாம்பழத்தை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேம்லேயே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. கெட்டியான கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பாலை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் கைவிடாமல் 10 to 5 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நல்லா கெட்டியாயிடுச்சு. இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு எடுத்து வச்சுருக்க ஆஃப் லெமனை மேலே பொழிஞ்சு விட்டுக்குங்க. நம்ம பண்ணி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை ஒரு மோல்டில் ஊற்றிடலாம். ஊற்றினதுக்கப்புறம் அந்த மோல்டை ஒரு டேப் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த மோல்டை 2 to 3 hours ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். சூப்பராக செட் ஆயிடுச்சு. இப்போது பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டெலிஷியஸாக இருக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Thank you for watching.